வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் பிரியா. ஹாய். ஒரு வழியா வீக்கெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் ஆனா நம்ம இந்த வீக் ஸ்டார்ட் பண்ற லைக் சண்டேவே நம்ம பேசியிருந்தோம், பார்வதி இந்த வாட்டி திருப்பி வந்து களத்துல இறங்குவாங்க மாறும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். என்னடா இதெல்லாம் போதேன்னு பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லா கண்டென்ட் பார்வதி தான் அகெயின். அது என்ன சொல்றது, அண்ட் வந்து அவங்க எதுக்கெல்லாம் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பண்றாங்களா இல்ல வேணும்னு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கெல்லாமா இவங்க இது பண்ணுப்பாங்க, சாரிய ஒளிச்சு வச்சதுக்கும், அதுக்கப்புறம் அந்த லெட்டர், அது டாஸ்க், அது சும்மா ஜஸ்ட் டாஸ்க், அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுன்னு இல்லாம அதை வச்சும் கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க. ஸோ சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த ஸ்கூல் டாஸ்க், எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து எப்படி போச்சு? சரி சரி சரி, பாத்துக்கலாம். ஒரு சாரிங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு சேலை பெண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? இத்தனை நாளா சேலைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒழுங்கா உண்மையை பேசுங்க பிரியா. தெரியல, தெரியாம போச்சு. ஒரு பெண்ணின் வெக்கப்படுறேன், ஒரு பெண்ணா வெக்கப்படுறேன். அந்த உடுப்ப, ஒரு பொண்ணோட உடுப்ப வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க. பெரிய அநியாயம். அந்த பொண்ணு ஒரு பொண்ணு நினைச்சு பாருங்க, பாத்ரூம்ல குளிச்சு முடிச்சிட்டு மாத்துறதுக்கு துணி தேடுறாங்க. பொண்ணு ஒளிச்சு வச்சிருக்காங்க. வாயிலதான் வந்து ஒரு சட்டை, ஒரு பேண்ட் ஜாலியா உக்காந்துட்டு இருக்கிற உன்னுடைய வார்ட்ரோப்ல இருந்த ஒரு சாரிய ஒருத்தன் ஒளிச்சு வச்சிருக்கான். ஒரு பெண்ணுடைய மானம். இத நான் எப்படி கேட்பேன்? அவங்க இன்னர்ஸ ஒளிச்சு வச்சா எப்படி இருக்கும்? இது சென்சிட்டிவ், இது ரொம்ப சென்சிட்டிவ். ஏய் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு எனக்கு அப்படியே வாயில வருதுன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இத சூப்பரா அட்ரஸ் பண்ணாங்க. யாருமே இவங்க பக்கம் சப்போர்ட்டுக்கு நிக்கலன்றது ஒரு சூப்பர் விஷயம். அதுல என்ன இன்க்ளூடிங் கமருதீன், இன்னைக்கு இன்க்ளூடிங் கமருதீன் கரெக்ட். அண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கதான் திவாகர் மிஸ் ஆகிறாப்ல. இல்லம்மா அது வந்து ரொம்ப தப்புமா, அது வந்து ஒரு பொண்ணுமா, அது ஊர் பக்கம்லாம் மதுரை பக்கம்லாம் வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் வந்திருப்பாப்ல. இங்கதான் அந்த வாட்டர் பிளான் இஸ் மிஸ்ஸிங். விஜே பார்வதி இஸ் மிஸ்ஸிங் த வாட்டர் பிளான். அதாவது ஒரு மனுஷன் வெயில் காலத்துல வந்து பக்கத்து கடையில வாட்டர் மிலான் கிடைக்கலாம் கூட இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க மாட்டான். ஆனா இந்த நவம்பர் மாசத்துல ஒரு வாட்டர் மிலான் இல்லாம இன்னைக்கு வந்து பார்வதி படுற வருத்தத்தை கண்டால என்னால பார்க்க முடியல பிரியா. வந்து ஒரு மிக ஜோக் அப்படின்னு சொல்லலாம் இவங்க நடத்துற இந்த டிராமாலாம். இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் கமருதீன் வந்து பேம்பர் பண்றாப்ல. அதாவது இந்த ரோல்ல இருக்கணும், அந்த கேரக்டர்ல இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. என்னடா ரோல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் கப்பலை கட்டி பிடிக்கும் போது மட்டும் ரோலை மறந்துடுவாங்க. எஃப்ஜே வியானா வார்டனும் ஸ்டூடெண்ட்டும் கட்டி பிடிச்சுப்பாங்க. சொல்லுடா ஒண்ணுடா ஆடே எம்ஜிபி வியானும் அது பண்றாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கமருதீன் போயிட்டு வார்டன் நீங்க நெஞ்சோட அரவணைச்சு வந்து அழுகுற வார்டனை வந்து இது பண்ற. இந்த நேரத்துல அவனுக்கு டாஸ்க்ன்றது தெரியலையா? எவனா குரல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா எவனும் குரலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி விடு, அவங்க கப்பல், அதுக்குள்ள நம்ம இதுக்குள்ள போய்கிட்டு ரொம்ப எல்லாருமே ஒரு கேரக்டருக்குள்ள இல்லாத, டிசிப்ளினே இல்லாத எவ்வளவு இடத்துல நம்ம நியூஸ் எல்லாம் பாக்குறோம். டீச்சரும் 10ஆம் கிளாஸ் பையனும் ஓடிப்பிட்டாங்கன்ற மாதிரி செய்தி. அதுக்கு வழிவகுக்கிற மாதிரி இல்ல. நீங்க ஒரு வார்டன் வந்து ஒரு இதை கட்டி பிடிச்சு ஒரு பையன் வந்து உன்னோட வார்டன் நீ சொல்ல குட்டி அப்படின்னு வந்து நெஞ்சோட அரவணைச்சு, எந்த ஸ்கூல்ல அங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல் பையன் வந்துட்டு வார்டனை இது பண்ணிக்கிட்டு இருக்கான், பேப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது இந்த ஊர்ல?
இதெல்லாம் வந்து சமூகத்தின் அக்கறை கொண்ட டேபு டாபிக்ஸை பேசி இந்த சமூகத்தை சீரான பாதையில் வழிநடத்தும் பார்வதிக்கு தெரியவில்லையா அழும்போது? நோ கம்ருதீன், நீங்க ஒரு கண்டஸ்டன்ட், இங்க அதையும் தாண்டி இந்த கேம்ல வந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், என்னால உங்களுடைய பேம்பரிங்க வாங்கி கொள்ள முடியாது கம்ருதீன் அப்படின்னு சொல்லி தொலைய வேண்டியதானே. அவங்கதான் கேரக்டர் உள்ளேயே போலையே, பார்வதியாவே இருக்காங்க எல்லா இடத்துலயும். சோ சமூக அக்கறை வந்து இந்த மாதிரி காணாம போயிருச்சு. ரைட்டா? அடுத்து கனி வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாங்க. டு பி வெரி ஆனஸ்ட், இந்த 2-3 நாள்ல வந்து எனக்கு வந்து கனி இதுக்கு முன்னாடி இவ்வளவு இன்வால்வ்டா எந்த டாஸ்கையும் நம்ம பண்ணி பார்த்துருக்கவே முடியாது. இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்க ரொம்ப ஆப்டா செட் ஆயிடுச்சு. அப்படியே தமிழ் அம்மா அப்படின்னு உடனே அப்படியே கனி வந்து நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த நினைச்சலையே அவங்க அவ்வளவுதான் அங்கேயே வந்து லாக் ஆயிட்டாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பண்றாங்க. என்னன்னா ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க எல்லாரும். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அப்படி இப்படி சுத்திட்டு இருக்க ப்ரொஃபஸர்களுக்கு மத்தியில இந்த தமிழ் அம்மாக்கள் மட்டும் சில ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா அமையக்கூடிய, நம்ம கூட நல்லா இதாகிறவங்க இருப்பாங்க. சில இடங்கள்ல தமிழ் அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அது அடுத்த விஷயம். பட் இப்படி இருக்கிற இடத்துல இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எல்லாரோட மூவ் ஆகிறதா இருக்கட்டும். ஆனா அந்த லிமிட்ஸை மெயின்டைன் பண்றாங்க. இவங்க எங்கேயாவது வந்து பார்வதியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த பசங்க, இல்லைனா மட்டும் அவங்க ஒழுங்கா சமைச்சிருவாங்களா அப்படின்னு சபரி சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பத்தி நான் பேச மாட்டேன். அது அந்த கேரக்டர்ல இருக்கிறாங்க. அந்த கேரக்டரை தாண்டி கனியாக எனக்கு பார்வதியை பிடிக்காதுன்றதை நான் இங்க கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி இந்த கேரக்டருக்குள்ள இவங்க இருந்ததுங்கிறது வந்து ரொம்ப சூப்பர். ராஜமாதாவா இருக்கும் போதும் அவங்க வந்து நான் ராஜமாதான்றனால உன் பக்கம் நின்றுகிட்டு இருக்கேன் பாரு, இல்லைன்னா உன்னை நான் என்ன நடக்கணும் மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. அதுலயும் ரொம்ப ஷீ ஸ்டேட் இன்சைட் த ரோல். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா தி பெஸ்ட் அவங்க பண்ணதுலேயே கனின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறாங்க, அந்த லிமிட்ஸ்குள்ளேயும் இருக்கிறாங்க, அந்த கேரக்டரையும் வந்து தமிழ் நல்லா சொல்லி தராங்க, நல்ல திருக்குறள்களை சொல்ல வைக்கிறாங்க. ஸோ எல்லா வகையிலையுமே வந்து எனக்கு கனி வந்து வெரி வெரி இம்ப்ரெசிவ் திஸ் வீக் அப்படின்றது வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட். அப்போ இதுல வந்து வியானா அப்படின்ற ஒருத்தங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு பசி. என்ன பசி அப்படின்னா வந்து வயிற்று பசி இல்ல, கண்டென்ட் பசி. அவங்களுக்கும் வந்து எதையாவது ஒண்ணு நம்ம பண்ணி இந்த வாரத்துல கொய்யால எதனா என்னடா நான் பண்ணுவேன்னு சொல்லி துரு துரு துருத்துன்னு எதனா பண்றாங்க. ஆனா எல்லா இடங்களையும் கடைசியில போயிட்டு அப்படின்னு அழுதுன்னு உட்காந்துட்டாங்க. ஏமா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் பண்ண கண்டென்ட் எல்லாத்தையுமே குப்பையில போட்டானுங்க அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில என்ன பண்ணாலும் என்னைய பனிஷ்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க, பேட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வியானா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து இன்னைக்கு அழுததெல்லாம் நம்ம பார்த்தோம். பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கையை தூக்கிட்டு நில்லுன்றாங்க, ஓரமா போய் உட்காருன்றாங்க, அது வேற மேக்கப் எல்லாம் வேற போட்டு விட்டு ரொம்ப அழுது விக்ரம்கிட்ட வாங்கின திட்டு எல்லாத்தையும் தாண்டி பெட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மூஞ்சியை எப்படி அத வேற எஃப்ஜே எனக்கு பசிக்குது வா, யாரு தேடுறது, யாரு வார்டன். வார்டன் வந்து ஸ்கூல் படிக்கிற 11th ஸ்டாண்டர்ட் பொண்ண லஞ்சுக்கு என் கூட சாப்பிடவா, நான் தேடுறது. வார்டன் எதுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற 11th பொண்ணோட வந்து உட்காந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும்? உனக்கும் இதுக்கு முன்னுக்கு என்ன சம்பந்தம் இருக்கீங்க? வேலை பார்க்குற இடத்துல நீ வேலை பாரு, அந்த பொண்ணு படிக்கிறா, உனக்கு இங்க உங்களுக்கு லஞ்ச் ஒன்னா சேர்ந்து கிடக்கு, பசிக்குது வியானா வந்து விடு அப்படின்னு தேடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சி வச்சு நான் எப்படிடா தின்பேன் அப்படின்னு அவங்க இவனுக்குள்ள நினைக்கிற அந்த லவ் ட்ராக் தான் இந்த கேமே வந்து ரொம்ப டாஸ்க ஸ்பாயில் பண்ணுது அப்படின்ற இதோட அது லவ்வே இல்ல, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நீ கண்டென்ட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் பிக் பாஸ் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயா இந்த வியானாவை மட்டும் ஆசைப்படுவது போல 70-80 நாட்களுக்கு வைத்து விட்டு அனுப்பி விடுங்களே ஐயா அப்படின்னு லெட்டர் வேணா போடுறோம். ஆனா நீ பண்றது லவ் கண்டென்ட், அதை நாங்கெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம்னு நீ நினைக்கிற பத்தியா? விஜய் டிவி ஒண்ணுதான் அவனுங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல அவனுங்களாவே வந்துட்டு என்ன ஒரு காதல், இந்த லவ் பாருங்க, அவனுங்க செல்ஃப் ப்ரோமோட் பண்றாங்க. நம்ம இந்த லவ் மக்கள் எல்லாம் எவனும் பண்ண மாட்டான், நானா பண்ணாதான் உண்டுன்னு தினம் பாக்குறேன். அத ஒரு லவ் கண்டென்ட்டா வச்சு அதுக்கு ஏதோ ஒரு பாட்டெல்லாம் போட்டு பண்றேன். என்னன்னா நீ என்ன பண்ணாலும் எனக்கு அது ஒட்டலடா, அது நல்லால பார்க்க முடியல அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறானுங்க. பிளடி ஃபுல்ஸ் கியூட்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு, நம்ம கியூட்டா பண்றோம் அப்படின்னு. கேமரா எங்கெங்கெல்லாம் இருக்கு என்ன ஏது எல்லாம் தெரியும். ஓகே, இந்த எஃப்ஜே வந்து இப்படி இந்த தோல்ல கண்ணத்தை வச்சு இப்படி சாஞ்சு பண்ணதுக்கு அப்புறமா கேமரா பாக்குதுனோட திரும்ப வேணா
என்னைய நீ ரொம்ப பண்ற வேணாம் அப்படின்ற மாதிரி, ஐயோ கொடுத்த காசுக்கு என்னமோ கூறாண்டா இவன் அப்படின்ற மாதிரி வாங்குற சம்பளத்துக்கு உள்ள உட்காந்து லவ் கண்டென்ட்ட கொடுக்குறேன் மண்ணாங்கட்டிய பண்றேன்னு ஐயோ டார்ச்சர் பண்றீங்கடா எங்களை நீங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம். சரி இதெல்லாம் விட்டு தொலை, இந்த பக்கம் நகர்ந்து வருவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பார்வதி அங்கதான் வந்து ருத்ரதாண்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. தடங் முடிய எடுத்து விரிச்சு போட்டு சாதாரண நாள்லயே நான் அப்படி, அதுவும் இப்ப எனக்கு வேற உடம்பு லைட்டா சரியில்லை, இப்ப நான் இறங்குனேன்னு வச்சு கிச்சு 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 கிச்சுன்னு சொல்லி மசாலாங்க கட்டி விட்டீங்களா, ஆடுறேன்டா. நான் வந்து நார்மல் டேஸ்லயே கொஞ்சம் அப்நார்மலா இருப்பேன், நான் இப்ப வேற அப்நார்மலா இருக்கிறேன். அதனால என்னுடைய மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து அப்படியே எங்க போகுதுன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்றாங்க. அது வந்து எனக்கு புரியவே என்னம்மா என்ன சொல்ல வர, அப்படி கொஞ்சம் பொறுமையா இரு, ஏன் பதற அப்படின்ற மாதிரி வந்து பதறிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. விமன் கார்டை வழக்கம் போல கையில தூக்குறாங்க பார்வதி. லெட்ஸ் டேக் த விமன் கார்டு, இவங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுங்க. ஒரு எனக்கு கூச்சமா இருக்குதுங்க என் சேலையை போய் கேட்க. ஏய் மறுபடியும் சொல்றேன், போட்டுட்டு ஒரு ரூம்ல ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்க, உன் கபடுல இருக்கிறத ஒருத்தன் எடுத்து ஒழிச்சு சேலையை கேட்க கூச்சமா இருக்கு. நான் கேட்கிறேன் இருடா அப்படின்னு போறானுங்க எல்லாரும் போயிட்டு, ஏமா அந்த பொண்ணு சேலையை கொடுத்துருமா, டார்ச்சர் பண்றாமா, அவ கண்டென்ட் எங்க இருந்து நான் எப்படி எல்லாம் உருவாங்க பாத்தீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த சேலையை புடுங்கி கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள ஒரு உமன் கார்டு எடுத்தாச்சு. உங்களுக்கு எல்லாம் புரியலங்க. நீங்க நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. ஆமா நாங்க சொல்றது கரெக்டா இருக்குது, நீங்க சொல்றதுதான் தப்பா இருக்குது. ஆமா இப்பதான் உனக்கு புரியுது, நாங்க சொல்றது வேற, நீ சொல்றது வேற அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு 36 உமன் கார்டை தூக்கி வச்சாச்சு. இல்லையே அப்பயும் புரியலையே, ஏன்னா அந்த எப்பயோ பண்ண ஹேர் கட்டே முடிய கட் பண்ணிட்டாங்கன்ட்டு இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்களே, புரியலையே. இன்னைக்கு வைக்கிறதையும் இன்னைக்கு நடந்த பிரச்சனையும் புரிய போறதுதான் கிடையாது. அது புரிதல் லெவல் வேற லெவல். வேற முடின்னு சொல்லியாச்சு. முடிய கட் பண்ற மாதிரி அன்னைக்கு பண்ணானுங்க இவனுங்க. ஏய் பண்ற மாதிரி தானே பண்ணானுங்க, அதான் உங்க முடிய வெட்டல இல்ல, அப்ப எண்ணத்துக்கு இப்ப பேத்துற அப்படின்ற மாதிரி கோவங்க, எனக்கு ஆத்திரங்கள் வருது மக்களே அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய இந்த நாடகம் எல்லாம் தாக்க முடியல நம்மளால. சரி ரைட், உமன் கார்டு தூக்கி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? என் கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. அசாசினேஷன் வேண்டாம். ஐயோ அந்த அசாசினேஷன் கேரக்டர் அசாசினேஷன். அவன் அசாசினேஷன் உடனே ஏதோ டெரரிஸ்ட் புரிஞ்சுட்டா பெரிய பிரச்சனை போல நினைச்சிட்டு அவன் பிக் பாஸ் செட்டை விட்டு டேரக்டர் கேமராமேன் எடிட்டர்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் தான் புரிஞ்சுதான் இல்லைங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க. அது என்னங்க கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னா, அதாவது வந்து ஒருத்தவங்களுடைய கேரக்டரை வந்துட்டு கொலை செய்வது. நீங்க வந்து குத்தும் கொலையுமா ஒருத்தங்களை ஆக்கினா எப்படி இருக்கும், அது மாதிரி அவங்களுடைய கேரக்டரே நீங்க வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டீங்க. அப்படி இதுல ஒண்ணு இல்லையடா அப்படின்னு பிரின்சிபலோடைய நடவடிக்கை, அப்புறம் வந்துட்டு உள்ள இருக்கிற எல்லா ப்ரொஃபஸருங்க எல்லாருமே இது உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல, இதை நான் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லட்டும் நியாயத்தை அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ வாய பேசினாங்க. வரேன், ஆனா அதுக்கப்புறம் என்ன எங்க போய் அது முடிஞ்சதுங்கிறது அடுத்த மிகப்பெரிய ஜோக். அது கடைசியில அவங்கள ஜோக்கா மாத்திக்கிட்டாங்க. அவங்களே அப்புறமா அதுக்கு அழுதுட்டாங்க, நம்மளே எப்படி ஜோக் ஆக்கிட்டோமே அப்படின்னு அழுதாங்க. கடைசியில அந்த அழுகைக்கு கடைசியா வருவோம். அப்ப இது என்னன்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு நம்மளே இந்த விஷயத்துல நமக்கு சப்போர்ட் கிடைக்குமான்னு நினைக்காதப்ப குறும்படமெல்லாம் போட்டி காட்டு இந்த பொண்ணை இப்படி தள்ளி விட்டு ஒரு வயது அதுக்கு கேள்வி கேட்கலையான விஜய் சேதுபதி நமக்காக வந்து நின்னார். இந்த மேட்டர்ல வந்து நிப்பார். தூக்க வேண்டாம் உமன் காடை அப்படின்னு தூக்கி நிறுத்திட்டு இன்னைக்கு அந்த காடை பிடிச்சிட்டு வலிவைத்து காத்து கொண்டிருக்காரு. எங்கடா விஜய் சேதுபதி வர சொல்லுங்களடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த காடை கையில பிடிச்சிட்டு இந்த ஏர்போர்ட் வாசல்லாம் வந்துட்டு கேப் டிரைவர் ஆனாங்கலாம் நிப்பாங்க, டக்குன்னு இந்த பேரை எழுதி பிடிச்சி அந்த மாதிரி வந்து இன்னைக்கு விமன் கார்டு பிடிச்சி ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வரப்போற ஹோஸ்ட் வந்து என்ன மாதிரி கெட்டப்ல அவர் வந்து அயன் சூர்யா மாதிரி அவர் என்னைக்கு எந்த கெட்டப்ல வரான்னு அவருக்கே தெரியாது. அவங்களுக்காக இவங்க ஏர்போர்ட்ல காத்துக்கு இருக்காங்க. அவர் கடைசியில வந்து இந்த அயன் பாட்டுல பளபளக்கிற பகலானி பாட்டுல திடீர்னு லேடி கிட்ட போட்டு தாண்டி போயிடுவார்ல சூர்யா, அந்த மாதிரி ஒரு தாண்டி போயிடுவார். இவங்க காடை பிடிச்சிங்க நிற்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட் ஆயிடுச்சு,
இன்னும் காணோம். அவர் போயிட்டாரு, உட்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாருங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா கண்டென்ட் வந்து முன்னாடி அவங்க தான் நிறைய குடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இந்த வாரம் தான் சாண்ட்ரா பிரஜின் கடைசியில கொஞ்சமா பேசினாரு. பட் சாண்ட்ரா தான் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க இந்த வாரம். சோ பார்வதி ஆனா அப்படி இல்ல. நாங்க வார்ன் பண்ணுவோம், உங்களை கழுவி ஊத்துவோம், சப்போர்ட் பண்ணி பேசுவோம், எல்லாம் நாங்க உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். ஆனாலும் நான் இப்படித்தான் இருப்பேன், புரிஞ்சுக்காம இருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து வேற லெவல்ல கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி பாப்போம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அமித்தும் இந்த வாட்டி ரொம்ப நிறைய கண்டென்ட் கொடுத்திருந்தாரு இந்த வாரம். நிறைய பேசி அவர் பேசப்பதான் வந்திருக்காரு. அமித் வந்து எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து தெரிஞ்சாரு. இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விஜய் சேதுபதி விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் தாண்டி, இந்த கேங் உள்ளுக்குள்ள ஒரு கேங் வந்து விஜய் பார்வதியை ஒட்டி சுத்திக்கிட்டு இருந்துச்சுல்ல, இந்த உள்ள வந்து டாக்ஸிக் கேங்கா உருவான கேங், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் அப்படியே பார்வதிக்கு இருந்து விலகிட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க அப்படியே ஹேட் பண்ணிட்டாங்க. எல்லாம் நகர்ந்து ஓடிவிட்டாங்க. அப்படியே 2 ஸ்டெப் பேக் வாங்கலாம், எவ்வளவு கண்டுக்காத மாதிரி அப்படியே வந்துடா, ஓடி போயிடலாம் இப்ப ஓடுறா அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்ப வந்து தெரிச்சு ஓடிவிட்டாங்க. இன்னைக்கு விஜய் பார்வதி தனியா அதுதான் அந்த அழுகைக்கெல்லாம் காரணம். அதுதான் ஒரு வாட்டர் மிலான் இல்ல, டாக்ஸிக் கேங் இல்ல, அமுருதினே நம்மள இன்னைக்கு கழட்டி விட்டான், என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அழுகைக்கெல்லாம் காரணம் அதுதான். ஏன்னா வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யா என்ன எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணு அப்படின்னு வரீங்க, இல்லைன்னா இப்படி பதுங்கிறீங்க, என்ன எனக்கு புரியல. எதையாவது பண்ணுங்க. இப்படி உடனே அதுக்காக இப்படியா வந்து பம்முறது. இந்த இவரு இப்படித்தான் பண்ணாப்ல, சபரி சரியான பம்மி அப்படியே காணாம போயிட்டாப்ல ஒரு வாரம் ஃபுல்லா அந்த இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமா. இப்ப இவங்க 2 பேரும் அப்படித்தான், சாண்ட்ரா அண்ட் திவ்யா ஒண்ணுமே பண்றது இல்லை. லிட்டரலி ஃபுல் சேஃப் மோடுக்கு போயாச்சு அவங்க. அவ்வளவுதான். அது மாதிரி வந்து ஸ்லீப்ல போட்ட செல்போன் மாதிரி வந்து இன்னைக்கு அவங்க வந்து அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ரிங்கே அடிக்க மாட்டேங்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றது அவங்களுடைய கதையில நமக்கு ஒன்றும் புரியல. பிரஜின் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அங்கதான் சூப்பரான பிரஜின் வந்து இந்த அகெயின்ஸ்டா போனதுல இன்னும் நல்ல கேள்வி வைப்போம் சொல்லி பார்வதி வச்சு செய்யறாங்க. ஒரு கேள்வி கேட்டார் பிரஜின், ஆனா அதுல 1000 அர்த்தங்கள் உள்ளது. என்ன கேட்கிறாருன்னா, சரி எல்லாம் ஓகே வார்டன் அவர்களே, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு லெட்டர்ல வந்து இந்த மாதிரி உங்களையும் வச்சு அமித்தையும் வச்சு நம்ம தர்மலிங்கத்தையும் வச்சு தப்பாலாம் எழுதுனதெல்லாம் நீங்க அந்த டைம்ல சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. உடனே அப்ப நீங்க வந்து சொல்ல வேணாமா, நீங்க அப்பதானே சிரிச்சு, அதாவது வந்து இந்த உடனே சொல்லக்கூடாது, அப்புறமா சொல்லலாம். இந்த மீ டூ இஷ்யூ நான் அந்த அளவுக்கு நான் அப்படி போகல. இவங்க அப்படித்தான் எடுத்துட்டு போவாங்க. இந்த வீக்கெண்ட்ல வந்து பார்வதி பாருங்க சார், அப்ப நான் சிரிச்சுட்டு இருந்தேன் சார். ஆமா சார், அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா? ஆனா அது என்ன இன்டென்ஷன் நம்ம பார்க்கணும். ஐயோ நமக்கு ஒரு நல்ல கண்டென்ட் வாய்ப்பு கிடைச்சது, அப்ப நம்ம சிரிச்சிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓய்வு அறை, உடை மாற்றும் அறை, அப்புறம் ஊதும் அறை, இந்த அறைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறமா இந்த மூளை வேலை செய்தா என்னன்னு தெரியல. திடீர்னு வந்து அதுக்கப்புறமா சண்டை போடுறாங்க. அதுக்காக அவ்வளவு பெரிய கேப். நீங்க 24/7 பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு நடுவில் பெரிய கேப். திடீர்னு வந்து ஆமா அந்த மாதிரி எழுதியிருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு அததான் பிரஜின் கேட்கிறேன். ஏமா நீ அந்த இடத்துல நல்லா சிரிச்சு என்ஜாய் தானே பண்ணிட்டு இருந்த, நீ அதை நிறுத்தவே இல்லையே. நான் நிறுத்தினேன் சார், நிறுத்தவே இல்லையே. நிறுத்த ட்ரை பண்ணேன் சார், நான் நிறுத்த நினைச்சேன் சார், நினைச்சேன் தலைகீழாக தொங்க விட்டு விடுவேன், அவ்வளவுதான் பார்த்துக்கொள் அப்படின்ற மாதிரி வந்து பிரஜின்லாம் வெறுப்பாயி, மா நீ அங்கெல்லாம் சிரிச்ச என்ஜாய் பண்ண, நல்லாதான் நார்மலா இருந்த, நிறுத்தவே இல்லை அவங்க யாரையுமே, இப்போது திடீர்னு கம்ப்ளைண்ட் பண்றேன், புரியலம்மா அப்படின்னு. அதாவது நான் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டேன், எனக்கு அன்னைக்கு என்னால வாய் பேச முடியல, எனக்குன்னு பேச அன்னைக்கு ஆள் இல்லை, நாங்க வந்து ஐ வாஸ் கார்னர்டு அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு கசப்பான விஷயத்த கஷ்டப்பட்டு வாயை திறந்து வெளியே வந்து சொல்ற ஒரு மீ டூங்கிறது வேற. இந்த வார வீக்கெண்ட்ல மட்டும் சார் நான் அன்னைக்கு வேணாம் பார்வதி அப்படின்ற மாதிரி வந்து நான் இப்பவே சொல்லிக்கிறேன். அதையும் கொண்டு வந்து பெரிய உமன் கார்டெல்லாம் சனிக்கிழமை தூக்குனா உடச்சு விடுவேன், காசு போட்டு வாங்கின லேப்டாப்லாம் பார்க்க மாட்டேன், நான் கண்ட வேலைக்கு கவுத்து விடுவேன் அப்புறம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த மேட்டர் இருக்கும். எஃப்ஜே ஒரு சூப்பரான கேள்வி கேட்கிறார். இது டாஸ்க்ல இருக்கிற கேரக்டர்ல இருக்கிற வார்டனை பத்தின ஜோக். இந்த வார்டனு இந்த மாதிரி அப்படி அந்த தர்மலிங்கம் உங்களோட ஸ்கூல்ல ஜென்ரலாவே இந்த கொஞ்சம் லைட்டா ஜாலியா பேசுற ப்ரொஃபசர், கொஞ்சம் லைட்டா ஒரு மேம் இருப்பாங்க பேசுவாரு.
நம்ம ஸ்கூல்ல இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அப்ப அந்த மாரி இருக்கும்போது உடனே அவங்கள வச்சு தான் வம்பிழுத்து பேசுவாங்க. அது சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு ஸ்கூலுக்குள்ள இதெல்லாம் நடக்குது போர்ட்ரே பண்றது. பண்றாங்க. அப்ப அது தவறு அப்படின்றத சொல்ற இடத்துல பிரின்சிபல் இருக்கிறாரு. இல்ல இந்த மாரி பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு தவறான உதாரணம் அப்படின்னு சொல்லி. அவங்க பண்ணியிருந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தவிர்த்து இருந்திருக்கலாம். இதெல்லாம் பண்ணாதான் அது ஸ்கூலு அப்படின்னு சொல்லி சீப்பான விஷயங்கள தவிர்த்து இருந்திருக்கலாம். அது பக்கம் நான் நிக்கிறேன். ஓகே. ஒரு வார்டனையோ, ஒரு ஸ்கூல் புரொஃபசரையோ சேர்த்து வச்சு எழுதுறது இதெல்லாம் ஒரு தப்பான எக்ஸாம்பிள். நீங்க இந்த டிவில பார்த்து நாளைக்கு போய் வெளிய இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சோ அது தப்பு தான். நான் இல்லலே சொல்லல. ஆனா அத வந்து நீங்க கேரக்டருக்குள்ளேயே இருந்து ஒரு வார்டனாக இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இது போல இன்னைக்கு இந்த ஷோல வந்து இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துல நம்ம நிக்கிற இடத்துல இந்த மாதிரி எழுதுற நீங்க உங்கள பார்த்து நாளைக்கு உண்மையா இந்த மாதிரி பண்ண யார் பண்ண மாட்டா. ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நடக்கிறதெல்லாம் உண்டு. சோ அத போய் நம்ம பண்ணி தான் இப்படி ஒரு ஷோ நடத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்க ஸ்கூல் கேரக்டர்ஸா காட்டுங்க. இது செட்டிங் எ வெரி ராங் எக்ஸாம்பிள் ஃபார் த பீப்பிள் அவுட் சைட் அப்படின்னு பார்வதி ஸ்டாண்ட் அப் பண்ணியிருந்தாங்கன்னா தலை வணங்கியிருப்பேன் நான். எந்திரிச்சு நின்னு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியிருந்திருப்பேன். இது அல்லவா ஒரு சமூக அக்கறை கொண்ட பெண்ணு. இதுல ஒரு நல்ல கண்டென்ட் நமக்கு கிடைச்சது. அதையே விட்டோம் போய் பிடிப்பேன் அப்படின்னு தட்டி போட்டு நீங்க வெளியே திடீர்னு இங்க வா இங்க வா இங்க வா அப்படி ஒண்ணு பண்ணல. அதுல ஒரு நல்ல கண்டென்ட் இருந்துச்சு. அதை நான் விட்டுட்டேன். இப்ப கொண்டு வாத அப்படின்னு சொல்லி நீங்க பண்றதெல்லாம் அது ரொம்ப அதை நான் வன்மையா கண்மையா வண்டிக்கிறேன். அதை நான் இதை வந்து நான் ரொம்ப இது வந்து அடுத்து பாத்தீங்கன்னா பாருவின் கண்டென்ட் பசி தான் இதை வந்து எல்லாத்தையுமே சொல்லுது. சரிங்களா? ஏன் இதெல்லாம் பண்றாங்க? ஏன் 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 எதுக்கு 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 கண்டென்ட் பசி வேற என்ன? எதையாவது ஒண்ணு பண்ணி இந்த வீக்ல எதையாவது பண்ணலாம். சண்டை போடக்கூடாதுன்றீங்க. தூக்கி வச்சு ஹோஸ்ட் ஸ்மாக் அடிக்கிறாப்ல. அவர்கிட்ட போயிட்டு ரிவர்ஸ் ஊனோலாம் விளாட முடியாது. அதனால வந்து வச்சு செஞ்சு விட்டுருவாப்ல. அப்ப வேற வழி இறங்க வேண்டியது எமோஷனல் மூமெண்ட்டுக்கும் உமன் கார்டுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் பசி மட்டுமே இது அனைத்திற்கும் காரணம் அப்படிங்கிறதையும் வந்து நான் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்றேன். அப்ப இதுல வேற என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றாங்க, நம்மளை பத்தி நமக்கு தெரியும் அமித், நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நீங்க இதுல அஃபெக்டே ஆக வேணாம். இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் எனக்கு தான். நீங்க ஏன் அஃபெண்ட் ஆகுறீங்க? உங்களை பத்தியும் என்னை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்ன வெண்ணைக்கு இப்ப இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்தேன். இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இவரு கோவம் மாறாருன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ இதுல நம்ம பேர் கெட்டு போவோம் இடமே இல்லைங்க. ஐயோ என்ன நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அகைன்ஸ்டா நானே இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த ரியலைசேஷன் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கதை என்னத்த சொல்லுங்க. அதான் கரெக்ட் தான். ஏன்னா யாருமே பார்வதி எந்த டாஸ்க்லயுமே கேரக்டருக்குள்ள போனதே கிடையாது. அப்படி போயிருந்தா மேபி அதை யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்நேரமும் நான் பார்வதியா மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கறனால அவங்களால பெர்ஃபார்மே பண்ண முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்வதியா இருக்கிறது, பார்வதியா இருந்து சண்டை போடுறது, பார்வதியா இருந்து இன்னைக்கு வந்து அழுகுறது, எமோஷனல் ஆகிறது, விமன் கார்டு, ஹெல்த் இஷ்யூ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒன்னா சேர்ந்து என் மேல பரிதாபப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சண்டை எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்கன்றது வச்சாச்சு. சோ கத்த வேணாம் நான் அழுகுறேன் அப்படின்னு இந்த சைடு இப்ப போய் பார்த்தாச்சு. சோ அதான் அது குரல் கொடுக்கறது. அகைன் எனக்கு அது இந்த அவங்க மைக்க தூக்கிட்டு சுத்தின ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. ஏன்னா அது என்னென்னத்துக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கணும், எதெல்லாம் அவங்க பேசினாங்கன்ற அவங்களோட புரிதலே வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த குக்கிங்கே எனக்கு தெரியாது, எல்லாமே லைக் ஏதோ ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். திவ்யா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏலக்காய்னா என்னன்னே தெரியல, ஏலக்காய் உடைச்சு போடணும் அப்படின்னா அவங்க குறுக்கால உடைக்கிறாங்க, அது வரமாட்டேங்குது பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்கான விஷயமே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க அதை பதிவு பண்றாங்க. சோ இது நான் எப்படி பாக்குறேன், இந்த மென்டாலிட்டில எப்படி பாக்குறேன்னா விமன் இருந்துட்டா அவங்க என்ன வெறும் கிச்சன்ல மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிய வச்சுட்டு நான் குக்கிங் எல்லாம் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு அகெயின்ஸ்டா போறாங்க. சோ இது எல்லாமே வந்து இந்த ஃபேக் ஃபெமினிசம் கேட்டகரியில வருது. நீ குக்கிங்கே கத்துக்க கூடாது, கிச்சனுக்கே போகாம இருக்கணும்லாம் இங்க யாருமே எதுவுமே சொல்லல. லைக் இப்ப மென் எல்லாமே குக் பண்ண கத்துக்கிறாங்க, எல்லாரும் வந்து ஈக்குவலா இருக்காங்க. ஈக்குவல்னு சொல்லிட்டு நான் இதுல இருந்து விலகி போறேன், விமன் கார்டை நான் தூக்குறேன், ஃபெமினிஸ்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோ கால்டு ஃபெமினிசம் எல்லாத்தையும்
அது எனக்கு அவங்கள பார்க்கும்போதே அந்த ஃபேக் ஃபெமினிசம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இப்ப நிறைய பேர் அப்படிதான், நான் குக்கிங்லாம் கத்துக்க மாட்டேன், ஏன் அவன் கத்துக்க மாட்டானா அப்படின்னு வைக்கிறாங்க. அவன்லாம் கத்துக்கிறான் தான், நீயும் தெரிஞ்சு வச்சுக்கோ பேசிக். நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இல்ல உன் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு யூ ஷுட் நோ சம் பேசிக்ல. சோ இது எல்லாமே வந்து ஒண்ணு சேர்ந்து அந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் ஒரு குடோன் மாதிரி தான் எனக்கு வந்து பார்வதி வந்து ஃபீல் ஆகுறாங்க இந்த டாஸ்க்லயுமே. நான் எல்லாத்துலயும் நான் சிறந்தவளா இருப்பேன் அப்படின்றது தானே ஒண்ணு. நான் எல்லாத்துலயும் சிறந்தவளா இருக்கிற மாதிரி நினைச்சுப்பேன் அப்படின்ற ஒரு நினைப்பிலே வந்துட்டு சுத்திட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுல ஒரு வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்து அந்த சாரி விஷயத்த கொண்டு வந்து அழுதது. இத பத்தி பேசுனா வெளியில புரட்சி வெடிக்கும். ஒரு பொண்ணோட சாரிய வந்துட்டு மறைச்சு வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம்னு வெடிச்சிரும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேச வேணா, நம்ம இப்படி அழுது நம்ம ஒண்ணு சீன் கிரியேட் பண்ணா இது வந்து வேற லெவல்ல ரீச் ஆகும், எனக்காக சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு புரிதலோட இருக்காங்க. சோ இந்த மாதிரி தவறான புரிதல்கள்ல தான் வந்து நிறைய வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் எல்லாம். அதுல இன்னைக்கு வந்து சேர்ந்தது ஒரு கேட்டகரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரஜினோட அவுட்ஃபிட்ட கூட தான் மறைச்சு வச்சாங்க. தட்ஸ் ஜஸ்ட் அ டாஸ்க். ஓகே, நீ பேண்ட திருடி வச்சுட்டியா, நான் லுங்கி கட்டிக்கிறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போனார்ல. ஓகே, நீ புடவைய மறைச்சு வச்சுட்டியா, நான் குர்த்தி போட்டுக்கிறேன், இல்ல சல்வார் கமீஸ் போட்டுக்கிறேன், இல்ல நான் நைட் ட்ரெஸ்ஸோட சுத்துறேன். அதுல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்கா. பட் அதை வேற மாதிரி எடுத்துட்டு போய் பண்றது, இது எல்லாமே வந்து பார்க்க நல்லாவே இல்லை. அண்ட் வியானாவும் அப்படித்தான், கியூட்டா பண்றன்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு பண்றது, அப்புறம் பேனு பாக்குறது, இவங்க எல்லாம் திருட்டுத்தனமா அப்படியே ஏதாவது ஒண்ணு அப்படியே லவ் கண்டென்ட் பண்ணும்போது திருட்டுத்தனமா கேமராவை பாக்குறது, இதுவும் வந்து பயங்கர ஃபேக்கா இருக்கு. அவங்க ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட்னா இவங்க வந்து ஃபேக் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அதனாலயே இந்த சீசன்ல அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் உள்ள இருக்காங்க. அப்போ அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, நீங்க கரெக்டா சொன்னீங்க, அந்த பார்வதி வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்பெல்லாம் நீங்க எழுதக்கூடாது அப்படின்ற விஷயத்த அவங்க கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கிளாப்ஸ் சல்யூட் எல்லாமே பண்ணியிருந்துக்கலாம். பட் ஆனா அவங்க எடுத்துக்கிற விதம், அவங்க சமூகத்தை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்குன்ற போது அவங்க கிட்ட நம்ம இவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் ஆனா இவங்க எல்லாருமே வந்து ஒரு தவறான பாதையை தான் செட் பண்றாங்க ஸ்டில். சோ இந்த வாட்டி எடுத்து இந்த சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அவங்க சூஸ் பண்ண ஆட்களே வந்து தப்பா இருக்கும் போது இது வந்து தப்பாதான் போய் சேருது. அதனால இவங்கள்ட்ட நம்ம இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். நம்மளாம் ஓகே, லைக் ஓகே, நம்ம ஒரு ரேஷனலா திங்க் பண்றோம், இவ்வளவு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பட் ஆனா பாக்குறவங்க எல்லாம் அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா வந்து புடவை, பொம்பளை புள்ள புடவைய எடுத்து வச்சுட்டாங்க சி அப்படின்ற மாதிரிதான் பேசுவாங்க பெரும்பாலான மக்கள். அதனால நம்ம நம்ம பேசி இப்படி டிஸ்கஸ் பண்ணி வேதனைகள் எல்லாம் கொட்டத்தான் முடியும். இதுக்கப்புறம் பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஒருவேளை வந்து பார்வதியுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸே இவங்கெல்லாம் தான் போல. நீங்க சொல்ற இந்த கேட்டகரியை அட்டாக் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ஓட்டுகளை வச்சு வாழ்க்கையை நடத்தி நம்ம பாட்டு டைட்டில் அடிச்சு போய்கிட்டே இருக்கலாம்டா என் சிப்ஸுகளான்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாது, நம்ம தான் முட்டாளா இருப்போம். அகைன் பார்வதி இதுல அறிவாளியா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோமே. இதுல வந்து அரோரா மேல வந்து இவங்க ஒரு பழி போடுறாங்க, ஒண்ணு நடக்குது. அப்ப மட்டும் இவங்களுக்கு ரொம்ப அப்படியே சிரிச்சு என்ஜாய் பண்ணி சூப்பர், அதை எவன்டா எழுதுனா வேற லெவல்ன்றாங்க. அது மட்டும் பர்சனலா இல்லையா? அப்ப மட்டும் உங்களுக்கு பர்சனலா இருக்கு, இது பர்சனலா இருக்கு, இது ரொம்ப தப்பு தப்பு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. அந்த லெட்டரை எழுத, அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ புகார் பெட்டியில் எடுத்து படிக்கும் போது இந்த வீட்டுல இந்த ஸ்கூல்ல இருக்கிற அரோரான்ற பொண்ணு ஸ்டூடெண்ட் ஆகிய குமரனையும் இவங்க வார்டன் அவங்களையும் இருவரையும் வந்து பிரியறதுக்கு காரணமே வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் அரோரா தான் அப்படின்னு சொல்லும்போது வீடே சிரிச்சுது. அரோரா முதற்கொண்டு அரோரா வந்து நின்னு கைத்தட்டி விழுந்தது சிரிச்சுட்டு இருந்தாங்க. கமருதீன் அப்படியே சைலண்டா வந்து சிரிச்சுட்டு இருந்தாப்ல. நீங்க எல்லாரோட அதிகமா சிரிச்சீங்க, அப்படி என்ஜாய் பண்ணீங்க. அப்ப சொல்லலாம் இல்லைங்க, சொல்லலாம்ல. அப்போ ஆபீஸா என்னடா இது, ஒரு பொண்ணை வந்து இப்படி வம்பளுக்கு, டாஸ்க் வேற, டாஸ்க்ல இப்ப கேரக்டர் நாங்களாம் இருக்கிறோம், எப்படி அரோரா வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு காரணம் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க? என்ன கேவலமாகுது இது.
இது பர்சனலா இருக்கு. இது வந்து பார்வதி, அரோரா, கமருதீன் பத்தி நீங்க வந்து வார்டன், ஸ்டூடெண்ட் அண்ட் குமரனுக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க. இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அந்த இடத்துல. நீங்க சிரிச்சிங்களேங்க, கைத்தட்டி சிரிச்சிங்களேங்க. அப்ப பர்சனலா தெரியலையா அது? உங்களோட பர்சனல் விஷயத்த உள்ள கொண்டு வந்து அது வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணுக்கு அகைன்ஸ்டா போகும்போது அது பர்சனலும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. உங்களுக்கு ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்றதுக்கு. ஸோ இது ஒண்ணு. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணாங்க. ரொம்ப நேரம் போட்டு அழுன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. என் கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க, என் கேரக்டர் அசாசினேட் பண்றாங்கன்னு ஒரே அழுக. ஒரு செகண்ட்ல நானே உண்மையா அப்படி பண்றாங்களோன்னு பார்க்கும்போது எடிட்டர், பிக் பாஸ் எடிட்டர் குசும்புக்காரன் என்னதான் பண்ணாங்க, சோஃபால படுத்து கடைசியா அழுதுகிட்டே இருக்கிறான், கேரக்டர் அசாசினேட். கட் பண்ணி ஓபன் பண்ணா இந்த பாட்டு. என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க? மாம்பழம் பாட்டுக்கு. மாம்பழம் பாட்டுக்கு ஒரு பையன் நடுவுல பிரிச்சுக்கிறதுக்கு 2 பொண்ணுங்க மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அப்படின்னு டான்ஸ். சேலத்து மாம்பழம் நீ தானடி அழகா பறிச்சு உன்னை அப்படியே நான் திங்க போறேன்னு ஒரு பையன் ஆடுறான். நானா நீயான்னு 2 பொண்ணு போட்டி போட்டு ஆடுறாங்க. நடுவில் ஒரு பையன் ஆடுறான். அப்ப உங்க கேரக்டர் அசாசினேட் ஆகலையாங்க? அப்ப அவளே அவங்க கேரக்டர் அசாசினேட். நீங்க பையனுக்காக 2 பேர் நாங்க பிரிச்சுக்கிறதுக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, அது என்னுடைய டிக்ஷனரியிலே கிடையாது, தட் இஸ் நாட் மை இது கப் ஆஃப் டீன்ற ரேஞ்சுக்கு ஒரு டயலாக்லாம் ஒரு நாள் பேசுனீங்க. அப்ப ஏன் இப்ப மட்டும் வந்து டான்ஸ் ஆடுறீங்க? ஏன்னா இது கண்டென்ட் சும்மா. அப்ப அதைத்தானே அவனும் பண்றான் அத்தனை பேருமே. அப்பெல்லாம் அது உனக்கு கண்டென்ட்டா தெரியலையா? உனக்கு வேணும்னா கண்டென்ட், உனக்கு வேணான்னா அது பர்சனல். என்னங்க இது? டபுள் ஸ்டாண்டர்ட்ஸின் மறு உருவமாக வந்து நிக்கிறீங்களே நீங்க. எப்படி டபுள் ஸ்டாண்டர்ட் அரக்கியா வந்து நிக்கிறீங்களே நீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சிங்கிறது கொஞ்சமாவது வேணாமா? ஒரு விஷயம் சொன்னாப்ல, இந்த பொண்ணு வேலையே இதாங்க, வந்த முத நாள்ல இருந்து இவ இதைத்தாங்க பண்றா, கடைசியில உங்களெல்லாம் கெட்டவனாக்க ட்ரை பண்ணுவா, உங்க கேரக்டர்லாம் அவ அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணுவா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணோட சேலையை எடுத்து வைக்கிறீங்களே, உங்களுக்குலாம் கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா, இதுவா அதுவான்னு கேட்டுக்கிட்டு உங்க கேரக்டர் டேமேஜ் பண்ணுவா. அப்புறம் வந்து ஒரு பொண்ணையும் உள்ள இருக்கிற ஒரு பையனையும் சேர்த்து வச்சு பேசுறீங்களே, ஒரு கேரக்டர்ல இருக்கிற 2 பேரையும் வந்து இப்படி சேர்த்து வச்சு பேசுறீங்களே, நான் வார்டனா வந்தா கூட என்னை விட மாட்டீங்க, என்னை இப்படி துரத்தி பண்றீங்க, நீங்களாம் ஒரு கண்டஸ்டன்டான்னு சொல்லி உங்களை அசாசினேட் பண்ணி உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்க இந்த வேலையை தான் அவள் டே 1ல இருந்து பண்றா, அவளை கண்டுக்காதீங்க, அவளை கண்டுக்காம விட்டு வந்துருங்கன்னு சொல்லி எஃப்ஜே சூப்பரா ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாரு. ஸோ இது வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்பவும் இதுதான் அப்படின்னு. அப்ப நம்ம விக்கல்ஸும் கேட்கறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு, எதுக்காவது அழுதா பரவாயில்லப்பா, 3 வித்தியாசமான விஷயங்களுக்கு 3 வித்தியாசமா கோவப்பட்டு 3 வித்தியாசமா அவங்க அழுதுகிறாங்க, இதுக்கு பார்த்தா நம்ம சந்தேகப்படக்கூடாதா என்ன? யாராவது ஒரு மனுஷன் இதுல என்ன தப்பு இருக்கு, நான் சந்தேகப்படுவேன் அப்படின்ட்டாரு அவரு. இப்ப எப்படியெல்லாம் அவங்க டிராமா வந்து இங்க வெளிப்படுது பாருங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலி அட் எண்ட் ஆஃப் தி டே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த கண்டென்ட் பசி அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றும் பண்ண முடியாது. டபுள் ஃபேஸ்டு பாரு வந்து இந்த வாரம் வந்து வலுக்கட்டாயமா மாட்டிக்கிட்டாங்க, தானா வாய் கொடுத்து முன்னுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி. ஏன்னா என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் விஜய் சேதுபதி அவர் வந்து சொல்லட்டும், இதை நான் சும்மா விட மாட்டேன் ஆகுன்னு பேசினாங்க. கடைசியில இவங்க எல்லாம் கொண்டு வந்து அந்த மொத்த சபையிலையும் போட்டு உடச்சி, இதுக்கு யாருக்கு தப்பா தெரியுது, யாருக்கெல்லாம் தப்பா தெரியுது அப்படி இப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேசி கீசிட்டு இவங்க அகைன்ஸ்டா போன உடனே, பிரின்சிபல் சார் நான் இதை உங்ககிட்ட சொல்லி இதை சும்மா ஃபன்னா போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன். உடனே பக்கத்துல இருந்து அமித் எதிர்ச்சு, நான் கொலகாரன் ஆயிருவேன். அமைதியா இருக்கிற இடம் தெரியாம இருந்தாரு அமித். எது ஃபன்னா போய் அட்ரஸ் பண்ண சொன்னியா? நீ என்னெல்லாம் பேசுன, வீக்கெண்ட் விஜய் சேதுபதி வரைக்கும் இதை கொண்டு போவேன்னு சொல்லிட்டு அப்படின்னா மூஞ்சியில இவங்களுக்கு ஆடல, இப்படி ஒரு பார்வை மட்டும் பாக்குறாங்களே தவிர வாயில வார்த்தையே வரல. மாட்டீங்கன்னாங்க பார்வதி அப்படின்னு சொல்லி போட்டு சரியான குமுறு. கடைசியா நானும் சென்சிட்டிவ் தானே, நானும் பெண் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியா ஒரு அழுகையை போட்டு குமரி கண்டத்துல இருந்து வந்தவங்க கூட இவ்வளவு குமுறி இருக்க மாட்டாங்களோ, இவங்க ரொம்ப குமுறுறாங்க. இவங்க இந்த குமுறல்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்ய போறாரு விஜய் சேதுபதி அப்படின்றத நான் பார்க்க ஆர்வமாகறேன். விமன் கார்டு கிடைக்க போகுதா, சிம்பத்தி கார்டு கிடைக்க போகுதா, இல்ல என்ன கார்டு கிடைக்க போகுது, எந்த கார்டு இவங்க தூக்குனதுல வந்து அது வந்து கிரீன் சிக்னல் வாங்க போற கார்டு விஜய் சேதுபதி கிட்ட அப்படின்றத பாக்குறதுக்கு I am waiting. Right. Okay, பிரியா.
சூப்பர்பான ஒரு வீக்கெண்ட் எபிசோடு வருது நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு போரிங்கான டாஸ்க்கை நல்ல டாஸ்க் எவ்வளோ போரிங்காக விளையாடிய இவங்களுக்காகவே இந்த வீக்கெண்ட் என்னெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இவங்களை விட 25 மடங்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இவ்வளவு மோசமா ஆடுன ஒரு வீக்கெண்டுக்கு வீக் டேஸுக்கு என்னடா பண்றது நம்ம வீக்கெண்ட் 2 நாள் உட்காந்து ஏய் வா நீ எலிமினேட்டட், ஏய் வா நீ எலிமினேட்டட் அப்படின்னு ஒரு நாளுக்கு 10 பேர் எலிமினேட் பண்ணா கூட இவங்களை அப்படித்தான் அனுப்ப முடியுது. அதை தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்கா வேற எப்படி எடுத்துட்டு போக முடியாது இந்த எபிசோட் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து வீக்கெண்டுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. Let's wait and watch. Thank you so much for joining. Priya, see you tomorrow on Friday's episode. அடுத்து வரை விடைபெறுவது பாலா and Priya. Thank you. Bye-bye.